கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக கடந்த நாட்களில் பேசிக்கொண்டு வருகிற அந்த செய்தியினுடைய அந்த தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு தொடர்ந்து பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் யாவரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த நாட்களில் கற்புள்ள கன்னிகையும் புருஷனும் என்கிற அந்த தலைப்பிலே கர்த்தர் சபையோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப கற்புள்ள கன்னிகையாக இந்த நாட்களில் சபையானது மணவாட்டியாய் தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிற, மணவாட்டியாய் தங்களை ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சபையானது, விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் மணவாளனாகிய அந்த கிறிஸ்து என்னும் அந்த ஒரே புருஷனுக்கு முன்பாக நிற்கும்படியாக இருக்கிற சபை மணவாட்டி கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் சபையோடு கூட அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அப்படியாக பார்க்கும்போது கன்னிகையாய் இருக்கிற சபையானது அது கற்புள்ளதாய் தங்களை காத்து கொள்ளும்படி இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்களை கடந்த நாட்களில் அவர் பேசிக்கொண்டு வந்தார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது? அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் இன்றும் அதை உங்களுடைய நினைவிலே நீங்கள் வைத்து உங்களை நீங்கள் அப்படியாகாதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அறிந்தவராயிருக்கிறார். இப்போ கற்புள்ள கன்னிகையாய் இருக்க அவர் ஒரு 9 காரியங்களை அந்த கற்புள்ள கன்னிகையின் இடத்துல அவர் அதை பார்க்கிறார். கடந்த நாட்களில் 2 காரியங்கள் நாம் பார்த்தோம். ஒன்று, வலுவாதபடி தங்களை காத்து கொள்ளுகிற கன்னிகை அது கற்புள்ள கன்னிகையாய் இருக்கிறது என்று. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், சட்டம் விரும்பி மீறாத, அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சட்ட திட்டங்கள், ஆலயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள், ஊழியக்காரர் மூலமாக கொடுக்கப்படுகிற சட்டங்கள், வேத வசனங்களின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த சட்டங்கள் அது வரம்பு மீறாதபடிக்கு அது உட்கொள்ளுக, அது அதற்குள்ளாக தங்களை காத்து கொள்ளுகிற கன்னிகை கற்புள்ள கன்னிகையாய் இருக்கிறது என்று கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், அடக்க ஒடுக்க முடைய என்று. இந்த வார்த்தை இந்த நாட்களில் அது மறைஞ்சு போயிடுச்சு, நமக்கே தெரியும். ஆனால் ஒரு காலங்களில் இந்த வார்த்தை நாம் சொல்லி கேட்டிருக்கிறோம், ஒருவேளை நாம் சொல்லி இருப்போம், அடக்க ஒடுக்கமா இரு அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம். பெற்றோர்கள், அந்த காலங்கள் நம்முடைய முன்னோர்கள், இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளோட பெற்றோர்கள் அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருந்தாங்க, அடக்கொடுக்கமாயிரு. அதில் விசேஷமா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுவது உண்டு, அடக்கொடுக்கமாயிரு. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நீ அடக்க ஒடுக்கமா இருக்கணும். எங்கேயாவது நம்ம வெளியில போகும்போது சொல்லி கொண்டு போவாங்க, போற இடத்துல அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். அப்ப அந்த அந்த வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தையை எங்கே கொண்டு வரப்படுகிறது? ஒரு கற்புள்ள கன்னிகைக்குள்ளாக அந்த வார்த்தை அங்கே உள்ளே கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். 9 வார்த்தைகள், அந்த 9ல் 1 அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும். அப்போ மணவாட்டியானது, சபையானது, கன்னிகையானது இன்றைக்கு இந்த நாட்களில் தங்களை கிறிஸ்துவனுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நம்முடைய இந்த வாழ்க்கையில நாம் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் அப்படிப்பட்டதான கன்னிகையை அவர் பார்க்கிறார். அடக்க ஒடுக்கம் என்று சொல்லும்போது அது எங்கே நேரா அது போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
இப்ப நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம் அடக்க ஒடுக்கமா இரு. அந்த வார்த்தை பிள்ளைகள் கேட்கும்போது, செவிக்குள்ளாக போகும்போது, அது எங்க போய் இருந்து அது எங்கிருந்து கிரியை செய்ய வேண்டும். அப்ப இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் இன்றைக்கு சபையோடு அவர் பேசும்படியாக வருகிறார். அப்போ இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த நாட்கள் நாங்கள் அடக்க ஒடுக்கமா இல்லாமல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி அல்ல. இந்த வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்போது நாம் புரிந்து கொள்ளுவோம். எதை மணவாளனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்னும் அந்த ஒரே புருஷன் எதிர்பார்க்கிற அந்த விஷயம் எங்கே என்று நாம் இந்த செய்திக்கு நேராக போகும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் நம்மை நாமே நிதானிக்க முடியும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். இந்த விஷயத்துல, இந்த காரியத்துல நாம் சரியா இருக்கிறோமா, நான் சரியா இருக்கிறேனா என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரு காரியம் என்ன? இன்று விசேஷமாக அந்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எதை பற்றியது என்றால், கர்த்தர் நம்மை உருவாக்கி இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்திலே ஆத்துமாவையும் ஆவியும் கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை பார்க்கும்போது வெறும் சரீரம் என்று நாம் சொல்வதில்லை. ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூன்றும் உள்ளடங்கியதுதான் முழு சரீரமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மூன்றிலே ஒன்றை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். அந்த கற்புள்ள கன்னிகை எதிலே வெளிப்படுகிறது? அந்த புருஷனாகிய கிறிஸ்து இந்த கன்னிகை, கற்புள்ள கன்னிகை என்பதை எதிலே அவர் பார்க்கிறார்னா, ஆவியிலே அதை பார்க்கிறாராம். ஸ்பிரிட், இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிறதானே அந்த ஆவியிலே தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், மணவாளனாகிய கிறிஸ்து சபையினிடத்தில் அவர் பார்க்கிறார். சபைக்குள்ளாக, மணவாட்டிக்குள்ளாக, கன்னிகைக்குள்ளாக இருக்கிறதானே அந்த ஆவி, அந்த ஆவியானது அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதையோ ஒன்றை நான் எடுத்து பேசவில்லை, சத்தியத்தில் இருக்கிறவைகளை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஆவி என்று சொல்லும் பொழுது அது மூன்று விதமான ஆவியை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று தேவ ஆவி, இல்லை என்றால் கர்த்தரின் ஆவி, காட் ஸ்பிரிட் ஒன்று. இரண்டாவது இன்றைக்கு நம்ம பார்க்கிற மனுஷ ஆவி, the spirit of man, மனுஷனுக்குள்ளாக இருக்கிற ஆவி. மூன்றாவது ஒரு ஆவி அசுத்த ஆவி, இல்லை என்றால் பொல்லாத ஆவி, evil, wicked spirit. அப்ப இந்த மூன்று ஆவின்னு சொன்னாலே இது மூன்றை தான் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த மூன்றிலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும். அந்த ஒன்றுதான் கற்புள்ள கன்னிகையாக எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக வைக்கும்போது இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது மனுஷனுடைய ஆவி. அப்படி என்றால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி, the spirit of man. அப்ப இந்த மனிதர்களாக நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் கொஞ்சம் நம்ம ஆரம்பமாக தொடக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன செய்யுது என்றதை பின்னாடி நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆனால் இந்த ஆவி, தேவன் தந்த இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற இந்த ஆவி பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கும்போது மிக வேகமாக போகலாம். சங்கீதக்காரன் 146 சங்கீதம் 4 நீங்கள் வாசிக்கும் போது, Psalm 146 verses 4 says like this. சங்கீதம் 146 4 எப்படியாக நம்ம வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறாங்க பார்க்கிறோம். அவனுடைய ஆவி பிரியும். அப்போ ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன்.
வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி, அவனுடைய ஆவி என்ன செய்யுமாம்? பிரியும். அப்படின்னா என்ன? நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக கர்த்தர் தந்திருக்கிற ஆவி நிலையாய் இருப்பது அல்ல. ஒரு நாள் ஒன்று வரும்போது, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால் மனிதர்கள் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, மரிக்க வேண்டிய ஒரு காலம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் மரிக்கும் போது இந்த சரீரமானது எங்கிருந்து வந்ததோ அங்கே போகுது என்று மண்ணுக்கே திரும்புகிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த சரீரத்திற்குள்ளாக இருந்தது அந்த ஆவி அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகுது. அப்படியானால் பிரிந்து போகிற இந்த ஆவி, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்ன தந்திருக்கிறாராம். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். பிரிந்து போகிற இந்த ஆவிக்குள்ளாக கர்த்தர் என்ன தந்திருக்கிறார் என்று பார்த்தா, Proverbs chapter 20 verses 27 நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கொஞ்சம் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுவேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இப்படியாக, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கு. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறதான இந்த ஆவி தீபமாயிருக்கிறது. தீபம்னா என்ன? அது என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும். தீபம் பிரகாசிக்கும். தீபம் ஒளியாயிருக்கும். அப்ப இந்த ஸ்பிரிட், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு கர்த்தர் தீபமாய் அதை வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த ஆவி ஒரு நாள்ல அது பிரிந்து போகும். பிரிந்து போகிற அந்த ஆவிக்கு கர்த்தர் தந்திருக்கிறது என்ன? தீபம். இதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யோபு அதை மிக அழகாக சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. தீபமாய் இருக்கிற இந்த ஆவியை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பராமரிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷனை மண்ணை எடுத்து உருவாக்கிட்டு சிருஷ்டித்துட்டு அதுல தம்முடைய சுவாசத்தை கொடுத்து ஆவியை வச்சுட்டு அப்படியே அவர் இருந்துடல. அந்த ஆவியை இந்த சரீரத்திற்கு ஒரு தீபமாக அதை வச்சு அதை என் ஆண்டவர் பராமரிக்கிறாராம். பராமரிக்கிறார். நம்ம தோட்டம் வளர்க்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் தோட்டம் இருக்கும். ஒருவேளை இடம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு இருக்கிற இடத்துல தொட்டியை வாங்கியாவது நம்ம வைப்போம். அப்ப அதை நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம இருந்துடுறோமா? நம்மளுடைய ஆசைக்கு, நம்முடைய விருப்பத்திற்கு, நம்ம சந்தோஷத்திற்கு அதை நம்ம வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நம்ம வச்ச பிறகு அது அப்படியே நம்ம மறந்துடுறோமா? இல்ல. அது அடுத்தது அது வளரணும், அது பூ பூக்கணும், அது காய்க்கணும், அதை நம்ம பார்க்கணும். அப்ப அதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அதற்கு வேண்டிய அந்த பராமரிப்பு, அதை நம்ம பராமரிக்கிறோம். அப்படிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் இந்த சரீரத்துல இருக்கிறதான இந்த ஆவியை என் தேவனாகிய கர்த்தர் பராமரிக்கிறார். யோபு மிக அழகா சொல்லுகிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செஞ்சது? காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பினாலே என்னுடைய ஆவி காப்பாற்றப்பட்டது. இப்படி இந்த வசனத்தை நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அவருடைய பராமரிப்பு ஆவிக்கு இல்லைன்னா, அந்த தீபத்துக்கு இல்லைன்னா அந்த தீபம் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். பராமரிக்கணும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் பராமரிக்கிறார். அப்ப ஏன் அவர் பராமரிக்கிறார்? அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ளாக உண்டாகுது. பிரிந்து போகிற இந்த ஆவிக்கு தீபமாய் அதை வைத்து
அதை ஆண்டவர் பராமரிக்க காரணம் என்ன? ஏன் அவர் பராமரிக்கணும்? அதான் சரீரத்தில் வச்சுட்டாரே, அது சரீரத்திற்குள்ளாக அது உள்ள இருக்கே, அது அதனோட வேலையை செய்யப்போது. ஏன் ஆண்டவர் பராமரிக்கணும்? வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், Proverbs chapter 18 verses 14 says like this. நீதிமொழிகள் 18:14 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். இப்ப ஏன் ஆவியை அவர் பராமரிக்கிறார்? இந்த சரீரம் பலவீனப்படும் போது இந்த ஆவிதான் என்ன செய்தான்? தாங்குது. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்க தேவச்சனம் இங்க பாருங்க, ஏன் அவர் பராமரிக்கிறார்? இந்த ஆவி எங்க இருக்கு? இந்த சரீரத்திற்குள்ள இருக்கு. அப்ப இந்த சரீரம் சில நேரங்கள்ல பலவீனப்படும் போது, பலவீனங்களுக்குள்ளாக நம்ம போறோம் இல்ல, அநேக நேரங்கள், நான் சுகவீனத்தை பற்றி நான் பேசல. சுகவீனம் என்பது வேற, பலவீனம் என்பது வேற, வியாதி என்பது வேற. வியாதி அது கேன்சர் வியாதி, லிவர்ல ஏற்படுகிறது, ஹார்ட்ல, அதெல்லாம் வியாதி. சுகவீனம் என்பது சின்ன சின்னது வந்துட்டு போற காரியங்கள், தலைவலி, வயிற்று வலி, ஜுரம், இதெல்லாம் சுகவீனம். பலவீனம் என்பது அது பல விதங்கள்ல அது சொல்லப்படுகிறது. அது ஆவிக்குரிய பலவீனமும் இருக்கு, சரீர பிரகாரமான பலவீனமும் இருக்கிறது. அப்ப அநேக நேரங்கள்ல இந்த சரீரம் பலவீனப்படும் போது உள்ள இருக்கிற இந்த ஆவிதான் என்ன செய்தான்? அதை தாங்குது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குது. அப்போ அந்த ஆவி நம்முடைய பலவீனத்தை தாங்கணும்னா, அப்ப அந்த ஆவியை ஒருத்தர் பராமரிக்கணும். அதுதான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவனுடைய சனமே, பிரிந்து போகிற, ஒருவேளை கர்த்தரோட வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படியா இருக்கட்டும், இந்த ஆவி பிரிந்து போகிற ஒன்றா இருக்கு. பிரிந்து போகிற இந்த ஆவிக்கு இவ்வளவு விஷயங்கள் வேதம் சொல்லப்படுகிறதுனா, இப்படிப்பட்டதான இந்த ஆவியை நாம் இந்த நாட்களிலே அடக்க முடக்கம் உள்ளவர்களாய் வைத்திருக்க வேண்டும். ஏன் இந்த ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஓ மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியை அடக்க ஒடுக்கம் உள்ளதாய் வைத்திருக்க வேண்டும் என்று. அந்த ஆவிதான் கிறிஸ்துவுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கபடில்லாத இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:2 Psalm 32:2 says like this, ஆவிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ அப்படி கபடில்லாது இருக்கிற ஒரு ஆவியாய் இருக்கும்போது, அது அந்த கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாய் போய் நிற்க முடியும், போய் ஒப்பு கொடுக்க முடியும். தேவனுடைய சொன்னமே, இந்த நாட்கள்ல சிலருடைய ஆவியை பாருங்க. சிலருடைய ஆவிகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிலருடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, மருத்துவமனையில் அவர்கள் இருந்தபோது, இந்த மாதிரியாக நான் ஒரு காரியத்திற்காக நான் ஒரு இடத்துல நான் அமர்ந்துட்டு இருந்தேன், ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. அங்கே ஒரு தாய் ஒரு மகனை அழைத்து கொண்டு வந்தாங்க. அவன் நன்றாய் வந்தான், அப்படி இருந்தான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் என்ன நினைச்சனே தெரியல, திடீர்னு என்றுச்சுமே அவங்களோட தாயருடைய கழுத்தையே போட்டு நெருக்க ஆரம்பித்து விட்டான். அவன் எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்க ஆரம்பித்து விட்டான். யாரும் அவனோட அருகில போக முடியவில்லை. பயங்கரமான ஒரு நிலைக்கு அவன் அந்த இடத்தையே அவன் நாசமாக்கி விட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட காரணம் என்ன? அந்த ஆவி அவனுக்குள் இருந்ததான அந்த ஆவி கண்ட்ரோல் பண்ண முடியல.
அநேக நேரங்கள்ல நம்மளுடைய ஆவி அப்படிதான், கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுறோம் நம்ம அநேக நேரங்கள்ல. இது நம்மளோட வாழ்க்கையில நாம் உணர்ந்திருப்போம், நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதை அனுபவித்திருப்போம். சில நேரங்களில் நம்முடைய அந்த ஆவியை நாம் அடக்க முடியாதபடிக்கு, அதை அடக்கி ஒடுக்க முடியாதபடிக்கு சில நேரங்களில் அந்த ஆவி அது நினைக்கிற காரியத்தை அது மிஞ்சி செய்யும் போது பின்னாக நாம் அதை யோசித்தவர்களும் உண்டு. ஐயோ, கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்திருந்தா, கொஞ்சம் நம்ம நிதானமா இருந்திருந்தா, கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலா இருந்திருந்தா சில காரியங்கள் நமக்கு அனுகூலமாய் முடிஞ்சிருக்குமே, நன்மையாய் முடிஞ்சிருக்குமே. இல்ல, நம்ம சொல்வது உண்டு, நினைப்பது உண்டு, பேசுவது உண்டு. இல்லாவிட்டால் நம்மளுக்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிட்டு இருந்திருக்கும், நீங்களும் சரிக்கு சரியாய். இப்படியெல்லாம் நம்முடைய காதுகளை கேட்டிருக்கிறோம். நாமும் மற்றொரு இடத்துல அப்படி சொல்லி இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த ஆவி, நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். வேதத்தில் நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 Corinthians chapter 4 verses 14 verses 32 says like this. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுகிறது பாருங்க வார்த்தை. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அங்க வார்த்தை இப்படியாய் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அப்படின்னா என்ன? அது போல மனுஷனுடைய ஆவி, நம்முடைய ஆவி மனுஷனுக்கு என்னவா இருக்க வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும், அல்லது அடக்கம் முடக்கம் உள்ளதா இருக்க வேண்டும். இப்ப தீர்க்கதரிசிகள் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதாம். அப்ப அதை நமக்கு எதை காட்டுகிறது? அப்ப ஒரு மனுஷனுடைய ஆவியும், அப்ப நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியும் மனுஷனுக்கு, அப்படி என்றால் நமக்கு அது அடங்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலருடைய ஆவிகளை பாருங்க, அலைப்பாயும், இங்கு மங்குமாக அலைப்பாயும். நீதிமொழிகளே சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்திலே அநேக இடங்களே அதை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவி அலைப்பாயும் போது அவளுடைய வாழ்க்கை, அவள் செய்கிற காரியங்கள், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் எழுதியிருக்கிறார். இப்ப வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுக்கு அது அடங்கி இருக்க வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், நமக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு அடங்கி இருக்கா, இல்லாவிட்டால் நமக்கு அடங்காம ஒருவேளை எல்லா காரியங்களும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆவி பல காரியங்களை நமக்குள்ளாக இருந்து செய்கிறதா என்று. தேவனுடைய சனமே, ஒரு கற்புள்ள கன்னிகை கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிற்கணும்னா, அந்த கன்னிகைக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி, கர்த்தர் தந்திருக்கிற அந்த தீபமானது, அவர் பராமரித்து வருகிற அந்த ஆவியானது இந்த நாட்களிலே நமக்குள்ளாக அடங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்றால் அடங்கி ஒடுக்கமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஏன் இவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக சொல்லுகிறார்னா, நீங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், Proverbs chapter 16 verses 2 says like this. நீதிமொழிகள் 16:2 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏன் கர்த்தர் இப்படியாய் இதை இவ்வளவாய் இதை இவர் சொல்லுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆவிகளை என்ன செய்கிறார்? நிறுத்தி பார்க்கிறாரா. கர்த்தர் ஆவிகளை என்ன செய்கிறார்? நிறுத்தி பார்க்கிறார். ஏன்னா அவர் பராமரிக்கிறார். அது தீபமாய் இருக்கு, அது பலவீனமாய் இருக்கிற நேரம் அந்த ஆவிதான் தாங்குகிறது. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆவி செய்கிறதுனால அந்த ஆவியை என் தேவனாகிய கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறாரா. நம்ம என்றைக்காக நமக்குள்ளாக இருக்கிற ஆவியை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? நமக்குள்ளே இருக்கிற வேலை செய்கிற செயல்படுகிற அந்த ஆவியை குறித்து சற்று நாம் சிந்திக்கிறோமா? இந்த ஆவி எப்படி செயல்படுது, எப்படி அது கிரியை செய்யுது, அது எப்படி நடக்குது,
அது எந்த விதத்தில் அது இருக்கு? நாம் அந்த ஆவியை நம்ம யோசிப்பதே கிடையாது. நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஆவியை என்ன செய்கிறாராம்? நிறுத்தி பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த ஆவி சரியா இருந்தாதான் அது கற்புள்ள கன்னிகையாய் அது இருக்கும் அப்படின்னு. அதனால அவர் ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நிறுத்தி பார்க்கும்போது நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக அமைதலான, அடக்க முடக்க முடியதா இருக்க வேண்டாம். அமைதலான ஆவி எப்படி இருக்கணும்? அமைதலான, அடக்கம் ஒடுக்க முடியும். இதை குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பேதுரு அந்த சபையை பார்த்தவர் சொல்லுகிறார். 1 Peter chapter 3 verses 4 says like this. 1 பேதுரு 3:4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அமைதிலும் உள்ள ஆவி. அந்த வசனத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசிச்சு பாருங்க. அமைதிலும் உள்ள ஆவி தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று பார்க்கிறோம். எந்த ஆவி அடக்கம் ஒடுக்கம் உள்ளதா இருக்கிறதோ, எந்த ஆவி அமைதல் உள்ளதா இருக்கிறதோ, அந்த ஆவி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? விலையேற பெற்றதா இருக்கு. நம்மளுடைய ஆவியை இங்கெல்லாம் நம்ம வச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய பார்வையிலே எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி விலையேற பெற்றதா இருக்கான். கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற இந்த ஆவி அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கான்னு உங்களுடைய ஆவியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியை குறித்து நாம் மிக கரிசனை உடையவர்களாய், கேர் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆகவேதான் இந்த ஆவியை குறித்து இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அமைதிலும் உள்ள ஆவி, அடக்க ஒடுக்கம் உள்ள ஆவி அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இந்த ஆவியை நாம் அப்படியாக வைத்திருக்க முடியல. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நிலையிலும் இந்த ஆவி, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை அப்படி நம்ம வைத்திருக்க முடியல. அமைதலாய் வைத்திருக்க முடியல, அடக்க ஒடுக்கமாய் வைத்திருக்க முடியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும் போது கர்த்தர் விரும்புகிற அந்த கன்னிகை கற்புள்ளவர்களாய் இருக்கணும்னா அந்த கற்பு எதிலே ஆண்டவர் பார்க்கிறார்? இந்த ஆவியிலே பார்க்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு அலங்கரிப்பு, ஒரு ஆயத்தம் இந்த நாட்களில் மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த ஆவியையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு வந்தால் நான் போவேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக, இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நான் அவரோடு கூட நான் போவேன், அவர் என்னை எடுத்துக்கொள்வார், அவரோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொரு கன்னிகையும் கற்புள்ள கன்னிகையாய் இருக்கிறோமா என்று இந்த ஆவி என்கிற இந்த ஒன்றிலே வைத்து நாம் பார்த்து நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்கள் இந்த ஆவியை நாம் அப்படியாக வைத்திருக்க முடியல. ஏன், எதனாலே அப்படி சொல்லும்போது அநேக காரியங்கள். ஆனால் வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு அது காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, எதனாலே நாம் அந்த ஆவியை அமைதியில் உள்ளதாக, இல்லாவிட்டால் அடக்க ஒடுக்கம் உள்ளதாய் வைத்திருக்க முடியல அப்படின்றத வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்குது. எடுத்து வாசிங்க, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:33 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் Psalm 106:33 says like this. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:33 இப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே. அந்த வசனத்தை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் அப்புறம் வாசிங்க. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அங்க எப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே. இந்த அனுபவத்தில் நீங்கள் அநேகர் போயிருப்பீங்க.
உங்களோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையின் ஜீவியத்துல, உங்கள் குடும்பத்திற்குள்ளாக, உங்களுடைய வேலையிடத்திலே, இல்லாவிட்டால் நீங்கள் போக்கும் வருத்தமாயிருக்கிற இடங்களிலே, இல்லாவிட்டால் வேறு எந்த ஒரு சூழ்நிலையாவது விசனப்படக்கூடிய ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. கரெக்ட் தானேங்க? உங்களோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். ஆமாவா இல்லைங்களா? எஸ். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசனம் என்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சும்மா போவோம், காரணமே இல்லாம எவனா திட்டிட்டு போவோம், உடனே நமக்குள்ளாக ஒரு விசனம். என்னடா நம்ம ஒண்ணுமே சொல்லல, நம்மள போய் பேசுவோம், தவறு அவன் மேல இருக்கு, நம்மள போய் திட்டிட்டு போறான், நமக்குள்ளே ஒரு விசனம். அந்த விசனம் எங்க போகுதுன்னா அந்த ஆவிக்கிட்டு, அந்த ஆவில தான் அந்த விசனம் உண்டாகுதான். வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினபடியினாலே, அந்த விசனப்படுகிறது அந்த இது எங்க உண்டாகுது? ஆவில. ஆவில விசனம் உண்டாகும் போது எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி நாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியில் உள்ளவர்களாக அந்த ஆவியை அடக்கத்தோடு நம்ம போயிடுறோம். நிறைய நேரங்களில் பார்க்கும்போது அப்படி இல்லை. அன்னைக்கு சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்க முடியல. அந்த நேரம் நமக்கு என்ன வருது? வேதனை உண்டாகுது. விசனம் வந்துட்டுனாலே வேதனை வந்துடுது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனோடு பேசும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் நான் இப்படி வந்து தங்கி இருக்கிற இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு வேறு ஒருவரை கூப்பிட்டு என்னோட காரியமாய் நான் பேசும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் வந்து தகாத வார்த்தையினாலே, நான் என்னமோ அவனை தான் நான் கூப்பிட்டு ஏதோ பேசினேன் என்று அவன் எண்ணி தகாத வார்த்தைகளை அவன் பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அது நிமித்தம் என்னோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் கஷ்டமாயிடுச்சு. கேட்கலாம் அப்படின்னு போனா என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க விடல, வேண்டாம், இதை பிரச்சனையாக்க வேண்டாம். ஆனால் என்னால பொறுத்து கொள்ள முடியல, எனக்கு இது ரொம்ப व्यसனமா ஆயிடுச்சு, என்னோட ஆவி பொங்குது, ரெண்டு வார்த்தையாவது கேட்டணும், ஏன்னா வேதனை. சொன்ன ஒரு காரியம் தான், எனக்குள்ளே என்னோட ஆவி என்னால் அடக்க முடியல, அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு, எனக்கு அவ்வளவு ஒரு व्यसனம், கேட்க முடியல. என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க கேட்க வேணான்ட்டாங்க. பாருங்க, ஒரு விஷயம் व्यसனப்படும் போது அது வேதனைக்கு நேராக கொண்டு போகுது. அந்த நேரம் நம்மளோட ஆவி அடக்க முடியல. அதைதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், யோபு 7:11 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதனாலே நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அங்கே வேதத்துல வாசிக்கிறோம், அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேதனை உண்டாக்கி அதை அமைதலா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது அங்கே யோபு சொல்லுகிறார், யோபு 7:11 வேதம் சொல்லுகிறது, என் ஆவியின் வேதனையினால் பேசி. இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதை தான் நம்ம செய்யறோம். என்ன செஞ்சிடறோம்? व्यसனப்படும் போது அது வேதனை உண்டாகுது. வேதனை உண்டாகும் போது அடுத்தது என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். சில நேரங்களில் கணவன் மனைவி அவளோட உறவு வாழ்க்கைக்குள்ளாக இது நடக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளான ஒரு உறவு வாழ்க்கைக்குள்ளாக இதை நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வேலை இடத்துல நம்மோடு கூட உடன் வேலை செய்கிறவர்கள் மக்களோடு சகமாக வேலை செய்கிற மக்களோடு இந்த விஷயம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். போக்கிலும் வரங்களிலும் நடக்கும் போகும்போது வரும் பொழுது பிரயாணங்களை இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வேதனை உண்டாகும் போது பேசிவிடுகிறோம். அப்ப பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்னதென்று அறியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம். முதல் பேசிடணும். அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வாய்க்கு என்னெல்லாம் வருகிறதோ அந்த நேரத்தில் நிதானம் இல்லாமல் எல்லா வார்த்தையும் பேசிடுறோம். ஏன்? அந்த வேதனை, அந்த ஆவி व्यसனப்பட்டது நிமித்தம் வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பேசி விடுகிறோம். என்ன பேசினோம், ஏது பேசினோம், அது என்ன வார்த்தைகள் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
அதுதான் பெர்க்மன் சங்கிள் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயங்களை ஆற்ற, அப்படிதான் இருக்கணுமே தவிர, ஆனா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி சில நேரங்களே கணவன் மூலமாகவோ இல்லாவிட்டால் மனைவி மூலமாகவோ பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு எதிர்மாறான காரியங்கள் நடக்கும்போது அந்த ஆவி விசனப்பட்டு அது வேதனையில போகும்போது வேதனையினாலே பேசுகிற அந்த வார்த்தைகள் பின்னாடி அப்புறம் சாரி எல்லாம் கேட்பாங்க, அப்புறமா மன்னிச்சுக்கலாம் சொல்லுவாங்க, கொஞ்சுவாங்க, மறந்துருன்னு சொல்லுவாங்க, கூட்டு போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, இதெல்லாம் செகண்டரியா நடக்கும். ஆனா அந்த நேரம் தங்களுடைய ஆவியை அடக்க ஒடுக்க முடியாதபடிக்கு, அதை அமைதியில் உள்ளதாய் வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு வருகிற அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் பலவீனம் என்று ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். இந்த சரீரம் பலவீனப்படும் போது இந்த பலவீனத்தை இந்த ஆவி தாங்கிறதுனாலதான் ஆண்டவர் அதை பராமரிக்கிறார். அப்படி இருந்துமே இந்த ஆவி என்ன செஞ்சிருது? பேசிடுது இல்ல? அப்படி பேசிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த ஆவி அவர் அவ்வளவு பராமரிக்கிறார். இருந்துமே இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அது சுபாவமாய், அது பழக்கமாய், அது அவங்களுடைய சிலர் சொல்லுவாங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு, ரத்தத்திலே ஊறி இருக்கு, பேசுகிறதுன்றது ரத்தத்திலே ஊறி இருக்கு. அந்த ஆவி அது பலவீனத்தை காண்பிக்கிறது. கற்புள்ள கன்னிகையாய் அந்த கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக மணவாட்டியாகிய சபையானது கன்னிகையாய் இருக்கிற நாம் அவருக்கு முன்பாக போய் நாம் நிற்க வேண்டுமானால் கற்புள்ளவர்களாய் நாம் இருக்க இந்த ஆவி அடக்க ஒடுக்கம் உள்ளதா இருக்க வேண்டாம். பேசுகிறது ஒரு பலவீனம், ஆனால் இதை பற்றி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. பேசுகிறது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள். ஆனால் இதுல ஒன்றை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இந்த காலவல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான பலவீனங்கள் நம்முடைய ஆவியிலே உண்டாகும் போது இது மாற வேண்டும். இந்த பலவீனத்தோடு ஒரு மனவாட்டி தன்னை கர்த்தருடைய வருகைக்கு நான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என் அப்பன் இயேசு வந்தால் நான் போவேன் என்று எண்ணி தங்களை நினைத்து கொண்டிருக்கிற கன்னிகையானது இந்த விஷயத்திலே தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பார்களானால் எப்படி அந்த ஒரே புருஷனுக்கு முன்பாக, அந்த மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டியா நாம் போய் நிற்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆவி ஒரு விஷயத்துல அது கண்ட்ரோல் ஆகல, அது கண்ட்ரோலா இருக்க முடியல. ஆவி அது செய்யணும் நினைக்கிற காரியங்களை அது செய்யும், துணிகரமாய் அது செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவி செய்யும்னா அந்த கன்னிகை அது கற்புள்ள கன்னிகையா இருக்காது. யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு முன்பாக அந்த கன்னிகை எப்படி போய் நிற்கும் என்று. அப்படியானால் அது மாற வேண்டும். அப்ப ஆவியில இருந்து ஸ்தோத்திரம், ஆவியில இருந்து கன்னிகை தன்னை முழுமையாய் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற அனுபவத்திலே பலவீனங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பலவீனங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஆவியினாலே எந்தெந்த காரியங்கள் பலவீனமாய் துணிகரமாய் அது செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பலவீனத்தை மாற வேண்டும், மாற வேண்டும். இல்லை என்றால் மாறாமல் நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி நாம் சபைக்கு வந்து போவது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து போவோம், அது நம்மளோட கடமையாய் மாறிவிடுமே தவிர அதனால ஒரு அர்த்தம் இல்லை. நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போனால் நாம் அவருக்கு முன்பாக போய் நாம் நிற்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்து அவருடைய வருகையில் நாம் போகிறவர்களாக இருப்போமானாலும் நாம் அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். நமக்கு முதல் மரணம் சம்பவித்தாலும் இல்லை என்றால் ஆண்டோட வருகையில் நாம் போய் நிற்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை மணவாட்டி சபையானது கன்னிகையானது கற்புள்ள கன்னிகையாய் இருந்தால் மாத்திரமே எதுவாயிருந்தாலும் அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியும். அப்படி பலவீனமாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஆவி பலவீனத்தினாலே எந்த காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பலவீனம் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்று.
இதற்கு தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் 8:26 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்ப நம்முடைய பலவீனங்கள் மாறணும்னா நம்முடைய சுயத்தினாலும் முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பலவீனத்தை உணர்ந்த பிறகு அதிலிருந்து நான் முற்றிலும் விடுதலை ஆக்கப்படணும், ஆண்டவருக்காக இனி நான் பரிசுத்தமாய் வாழணும், இனி நான் என்னை சுத்தமாய் நான் வைத்துக்கணும், இனி நான் நீதியாய் வாழணும், இனிமேல் நான் இப்படி வாழணும் சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி நான் அப்படி நடக்க மாட்டேன், இனி எல்லாம் நான் கரெக்டா இருக்கும் தங்களுக்குள்ளேயே தீர்மானிப்பாங்க. ஆனால் அந்த தீர்மானம், அந்த முடிவு கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், இல்லாவிட்டால் சில மணி நேரங்களாக இருக்கும், சில வாரங்களாக இருக்கும், சில மாதங்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் எடுத்த அந்த முடிவு தீர்மானத்தில் அவர்கள் நிலைத்திருக்க முடியாமல் மறுபடியுமாக அதே அந்த பலவீனத்திலே அந்த ஆவியிலே அவர்கள் போகிறவர்களாக இருப்பாங்க. அப்போ முற்றிலும் அந்த பலவீனங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை, அதிலிருந்து நம்ம மாறணும்னா ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டாம். அதுதான் இங்கே வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அவரை அண்டிக் கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனத்திற்கு, பேர் சொல்லி அழைத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி அவர்களுடைய பலவீனங்களே அவளுக்கு அவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் மாத்திரம் நமக்கு உதவி செய்யலனா இன்றைக்கு நம்ம இங்க வந்து இருப்போமா என்று. நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்த தீர்மானங்கள், நம்முடைய மனதில் நமக்கு வந்த சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தில் வந்த யோசனைகள், இவை எல்லாம் நம்ம ஒரு நிமிடம் நம்ம ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்றைக்கு நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடினால்தான் அவர் நம்மளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி விசுவாசத்துல இன்னும் நம்பிக்கையுடையவர்களாக இன்னும் அவரோடு கூட அவருக்குள்ளாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். அப்ப அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படி நமக்கு உதவி செய்கிற அந்த ஆவியானவருக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்கு வேலை செய்யறாருன்னா, அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னா நம்ம முழுவதுமாய் விட்டு கொடுத்தாதான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம விட்டு கொடுக்காம அவர் உதவி செஞ்சாலும் அப்புறம் அது பிரயோஜனமே இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து உதவி செய்யும் போது நமக்கு நல்ல தெரியும், நம்முடைய ஆவி இந்த பலவீனத்துல இந்த பலவீனமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நம்மை முழுவதுமாக நம்முடைய ஆவியை நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 31:5 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படி ஆய் சொல்லுகிறான். சங்கீதம் 31:5 ஓ சாம் 31:5 இப்படி ஆய் நம்ம வாசிக்கிறோம். உமது கையிலே என் ஆவியை நான் என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். உமது கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதே இந்த வார்த்தை யார் புதிய ஏற்பாட்டில் சொன்னது? நாம் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்னார். சிலுவையில் தொங்கும் போது கடைசியாய் தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லி தம் ஜீவனை விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சம்பிஷன் தேவ சனமே, இந்த ஆவி அடக்கம் ஒடுக்கம் உள்ளதாய் மாற வேண்டும்னா இந்த ஆவியில இருக்கிறதான இந்த பலவீனங்கள் மாற ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது அவரிடத்துல நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த ஆவி அடக்கம் முடக்கம் உள்ளதாய் மாறுகிறது. அவர் உதவி செய்கிறது நிமித்தம். வேதத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 76ஆம் சங்கீதம் 12ஆம் நீங்கள் வாசிச்சீங்கன்னா Psalm 76:12 says like this. சங்கீதம் 76:12 நீங்கள் வாசிக்கும் போது இப்படி நாம் வாசிக்கிறோம். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் அப்படின்னா எதை நமக்கு உணர்த்துகிறது? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவியையும் அவர் அடக்குகிறவராயிருக்கிறார். எப்போ? பலவீனமாய் இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற நேரத்துல நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது அதை அவர் அடக்குகிறார். அவர் அடக்குகிறார். என் அப்பன் இயேசுவோடு சிஷ்யர்கள் போறாங்க அந்த படகுல. நடுச்சாமம், காற்று வீசுகிறது, புயல் அடிக்குது, பயப்படுறாங்க. இனி என்ன செய்ய போறோம்?
மாண்டு விடுவோமா என்ற ஒரு பயம் சீஷர்களுக்குள்ளாக. உடனே இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறாங்க. என் அப்பன் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் அங்கே வந்து காற்றையும் கடலையும் அதட்டும் போது அது அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வந்துச்சு, எல்லாம் அடங்கிற்று என்று பார்க்கிறோம். அதேதான் ஆவியானவர் இன்றைக்கும் சபைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதேதான் ஆவியானவர் இன்றைக்கும் மனவாட்டிக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார், அடக்குகிறார். ஏனென்றால் அந்த ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக கன்னிகை கற்புள்ள கன்னிகையாய் போய் நிற்க வேண்டும் என்கிற ஒரே பாரம் ஆவியானவருக்கு. ஆகவே ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் அதை உதவி செய்கிறவராக இருக்கிறார், அடக்குகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம், பலவீனமாய் செயல்படுகிற எல்லா ஆவியையும் அவர் அடக்கி என்ன செய்யறார்னா அனலாக்குகிறார். அதோடு விட்டுல அவருடைய வேலைகளை பாருங்க. உதவி செய்கிறார், உதவி செய்து அடக்குகிறார், அடக்கி அடுத்தது அனலாக்குகிறார். தீபம் எப்பவும் எப்படியா இருக்கும்? அனலா இருக்கும். அது போல அனலாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வேலையை அவர் கரெக்டாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப மாம்சத்துல நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் அதை இசைந்து அவரோடு கூட இருக்குமானால் ஆவியானவர் சரியாய் நம்மை நடத்தும் போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்பொழுதும் அனலாயிருக்கும், எப்பொழுதும் அனலாயிருக்கும். வேதத்தில் நாம் இப்படியாகி நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மளை அனலாய் வைத்து நம்மளை நடத்தும் போது அந்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த ஆவி பலவீனத்திற்குள்ளே போகாதபடிக்கு, அனலாய் இருக்கிற அந்த ஆவியை அவிழ்த்து போடாதபடிக்கு நாம் நம்மை மிக ஜாக்கிரதையா நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த ஆவி எப்பொழுதும் அனலாயிருக்கும். அது எப்பொழுதும் அனலாயிருக்கும். அது அனலாயிருக்க வேண்டும். அது எப்பொழுதும் அனலாயிருக்க வேண்டும். இந்த செய்தி உலகத்தில் உள்ள மக்களுக்கு அது புரியாது. ஆவிக்குரியவர்களாகிய சபைக்கு இந்த வார்த்தைகள் புரியும். கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகியவை தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 11 says like this: ஆவிலே அனலாயிருங்க, ஆவிலே அனலாயிருங்க, ஆவிலே அனலாயிருங்க. ஒரு முறை நாம் நம்முடைய ஆவிலே பலவீனப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்து அதை அடக்கி நம்மளை அனலாக்கி நம்மளை நடத்தும் போது நாம் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த வார்த்தை ஏன் அந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஜனம், மனவாட்டி என்று சொல்லப்படுகிற, கன்னிகை என்று சொல்லப்படுகிற, சபை என்று சொல்லப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த ஒரே புருஷனான கிறிஸ்துவுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டவர்களாக அங்க போய் நிற்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கற்புள்ள கன்னிகையாய் அவளுக்கு முன்பாக போய் நிற்கிற வரைக்கும் தங்களை காத்து கொள்வதற்கு இது ஒரு அட்வான்டேஜ். என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது மாம்ச பிரகாரமாக மாம்சத்தில் இந்த ஆவி எந்த விதத்திலும் பாவத்திற்கு அது இடம் கொடுக்காது. ஆவிலே கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யும் போது அது கர்த்தருக்குரிய காரியத்தை அது நோக்கி இருக்கும், கர்த்தருக்குரிய காரியத்தை அது சிந்தித்துக் கொண்டிருக்கும், கர்த்தருக்குரிய காரியத்தை அது நோக்கி கொண்டிருக்கும், கர்த்தருக்குரிய காரியத்தையே அது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும். மாம்சம், இந்த ஆவி பாவத்திற்கு இல்லாவிட்டால் உலகத்திற்கு வேறு விதத்திற்கு அது போகாது. ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுகிறது, அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யும் போது மாம்ச பலவீனத்துல ஆவி அது எந்த விதத்திலும் அது போகாது. அது எப்பொழுதும் அனலாயிருக்கும். அப்படி ஒரு ஊழியம் செய்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ஊழியம், ஆவியை அனலா வச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 25 says, முடிக்க போகிறேன்.
அப்போஸ்தல நடபடிகள் 18:25 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அப்பல்லோ என்னும் ஒரு யூதனை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்பல்லோ என்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? ஆவிலே அனல் உள்ளவனாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான், ஊழியம் செய்து கொண்டு வந்தான். அப்ப அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆவி அனலை அது காத்து கொள்ள எந்த விதத்திலும் அந்த ஆவி பலவீனமாய் போகாதபடிக்கு, அது பலவீனப்பட்டு போகாதபடிக்கு, அது எப்பொழுதும் அனலாய் அது காத்து கொள்ளும்படிக்கு அவன் போதகம் பண்ணி வந்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தங்களுடைய ஆவியை அனலாய் வைத்து அது காத்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு பாருங்க, ஒரு நாளும் அது அனல் போகாது. மாமிச கிரியை, உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் ஆவி உள்ளே வராது, பலவீனப்படாது. கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக அது நிற்கும். பிரியமானவர்களே, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும். இவ்வளவு விஷயங்கள், இப்ப நம்ம பார்த்த இவ்வளவு காரியங்களும் நமக்குள்ளாக இருந்து அது சரிவர அது நம்ம நடத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஐசாயா chapter 26 verses 9 says like this, என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஆவியை அனலாம் வைத்து இது அனல் குறையாதபடிக்கு அதை காத்து கொள்வதற்கு கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யணும்னா இதெல்லாம் எதுல சாத்தியமாகும்? ஒரே ஒரு விஷயத்துல தான் சாத்தியம். அந்த ஃபார்முலா என்ன? அந்த ஆவி அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் தேடுகிறேன். இப்ப எந்த ஒரு கர்த்தரோட பிள்ளை மனவாட்டி கன்னிகை அதிகாலையிலே அவரை தேடுகிறார்களோ ஆவியிலே, அந்த ஆவி எப்பொழுதும் அனலா இருக்கும். அனலா இருக்கிற அந்த ஆவி கர்த்தருக்காக எப்பொழுதும் ஊழியம் செய்யும். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக நிற்க தேவனுடைய சொன்னமை சகோதரா சகோதரி, தம்பி தங்கச்சி, வாலிப சகோதரா சகோதரிகளே, நம்மை நாமே சிந்தித்து நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில தேடுகிற அனுபவங்கள் எப்படி ஆகியிருக்கு? அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஆவியை அடக்க ஒடுக்க முடியவர்களாக இருப்பாங்க. இவர்களே கற்புள்ள கன்னிகையாக அந்த கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நாம், அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறோமா? இந்த ஆவி என்கிற இந்த ஒரு விஷயத்துல நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு முன்பாக நாம் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்ப்போம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளன் வரப்போகிறார். அந்த புருஷன் வரப்போகிறான். அந்த புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையே, சபையே, மணவாட்டியே, கற்புள்ள கன்னிகையாய் நாம் நிற்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், சொல்லுவோம், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன்,
நாமம் இந்த ஆராதனின் ஒவ்வொரு பகுதியும் மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலமை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்தேன். உம்முடைய ஜனங்களின் நடுவிலே ஆவியானவர் தம்முடைய மக்களின் ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் இடைப்பட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை நீர் தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்டிருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வரைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். நல்ல உயிர்ப்பிக்கிற சாட்சி இந்த நாளில் கேட்கும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தருடைய சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் நம்முடைய மக்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் கருத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோ ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.